மக்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பல் இல்லாத குழந்தை முதல் பல்லு போன பாட்டி வரை விரும்பி குடிக்கக்கூடிய சத்து மாவு கஞ்சி எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணலைன்னா ஒரு மாதிரி கொமட்டிட்டு வரும் பார்த்துக்காங்க. ஏன்னா வந்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும் மக்களே. அப்புறமா நாங்கள் வந்து இந்த சத்து மாவு வந்து வீட்டிலே ரெடி பண்ணது தான். 100 ரூபா ஒரு பேக்கெட் விற்கி பார்த்தீங்களா, அது வாங்கி வறுத்து மில்லுலலாம் கொடுத்து பொடிச்சு வீட்டிலே ரெடி பண்ணி வச்சனால மனமும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் உள்ள ஒரு மாதிரி காம்பி போயிருக்கும். அதனால் முடிஞ்சவரை நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி குடிக்கிறது நல்லது. அதுக்கு இன்றைக்கி 2 ஸ்பூன் சத்து மாவு எடுத்திருக்கேன், 1 கப்பு தண்ணி. நான் வந்து கொஞ்சம் தண்ணி போல் இருந்தால் தான் குடித்தா நல்லாயிருக்கும் மக்களே. அப்புறமா தேவையான அளவு நாட்டு சக்கரை, இனிப்புக்கு தேவையான அளவு ஊற்றிக்கணும். இது வந்து நல்லா காய்க்கணும் மக்களே. நல்லா வந்து வெட்டி கொதிக்கணும்னு சொல்லுவாள், அதே போல் நல்லா காய்க்கணும். கடைசியில் கொஞ்சோல பால் தேவையான அளவு அதையும் போட்டு மறுபடியும் நல்லா காய்க்கல அப்படியே லிக்விட் போல் இருக்கணும். ரொம்ப கட்டியாக இருந்தால் எனக்கு பிடிக்காது, அதனால் நான் தண்ணி போல் தான் காய்ச்சிருக்கேன். குழந்தைகளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக கொடுக்கலாம். கடைசியில் கொஞ்சம் நெய்யை விட்டு இறக்கி குடிச்சு பாருங்கள், சும்மா அப்படி இருக்கும். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள்.